வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் எம்கே. வெல்கம் டு அவர் சேனல் எம்கே எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம ரோக்கோ அல்லது ரியோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோ என் மொபைல் கேம் தான் விளையாட போகிறோம். இது வெறும் 88 MP தான். இந்த கேம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். Father, I'm leaving the village to go find grandfather. It has been 15 years and the whole village is still waiting for his return. I can't sit here and wait for him to return any longer. அதாகப்பட்டது மக்களே, ஒரு பொண்ணு அப்பாவுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. என்ன அப்பா தாத்தா ஊரை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு, ஆனால் அந்த மனுஷன் வீட்டு வந்த பாடு இல்லை, அதனால் அவரை தேடி நான் போக போகிறேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கு. Father, I know you don't want me to leave, but grandfather went away to get the emperor's help, and I don't see any future of our village without its leader. அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, எம்பரர் ராஜாவோட உதவிக்காக நம்ம ஊர் தலைவரான என்னோட தாத்தா ஊரை விட்டு போய் ரொம்ப நாளாவது, ஊர் தலைவர் இல்லாமல் ஊருக்கு எதிர்காலம் இருக்கா இல்லை இல்லையா, ஸோ அதனால் நான் ஊர் தலைவர் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லுது. I may seem insane to you, but I will bring Taguchi sensei back to us and to his people. நான் சொல்ல வருது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், பட் தாத்தாவை நம்ம ஊர் மக்கள்கிட்டையும் உங்ககிட்டையும் கொண்டு வந்து சேர்த்துறது என்னோட சத்தியம் அப்படின்னு அவங்க சொல்ல கேம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஊர் தலைவரை தேடி அவங்க பேத்தி போகிறாங்கோ, இந்த பயணத்தில் அவங்க கூட சேர்ந்து நாமளும் போக போகிறவங்க எவனோ ஒருத்தன் நிற்கிறான். சரி பரவாயில்ல, வாங்க நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். Finally I'm here. Black eye Fortuna. Okay. Tutorial. ஓகே, ட்ரைனிங்க. இது வந்து ட்ரைனிங் கிரவுண்டு. அங்கே ஒருத்தன் கத்தியோடு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ண போகிறான்னு இருறா, ஒண்டிக்கு நீ பார்த்துட்றேன். வடி 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 வெட்டியாண்டுடா. அச்சோ ஆத்தி, நல்ல வேலை எங்கள் டியூட்டோரியல் ஃபைட்டுங்கிறதுனால ஹெல்த் எது குறையல. எங்கடா இந்த பக்கம் ஒன்று வெட்டுறாடே. சுபா இந்த சைடு ஒன்று வெட்ட மாட்டேங்கிறாங்க. ஏங்க பாருங்க, அந்த ரெட் கலரில் மண்டை ஓடு மாதிரி வந்தால் தாங்க ஊங்கி அடிக்கிறான். அப்போ தான் பாதி எழுத்துக்கு மேலே குறைஞ்சிடும். அப்போ அந்த ரெட் கலர் மண்டை ஓடு வந்துச்சுன்னா நம்ம எஸ் ஆகிடணும், இல்லைன்னா இப்போ அச்சிச்சோ அடிச்சிட்டான்டா. இந்த கீழே இருக்கிற பட்டன் அழுத்தினோம்னா ஈஸியாக டாச் பண்ணிடலாமா? அது வந்து ஒரு டியூட்டோரியல் நான் பார்த்தேன். என்ன இது பட்டன் காட்டுது, என்னடா அது? எல்லோ கலர் பில்லா? இது என்ன பில்லு? இது ஏதோ மாத்திரைங்க. மாத்திரையை போட்டு சண்டை போட்டு சொல்கிறாங்களா? தெம்பா போட்டுருவோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓ போடு, இது நல்லா இருக்குது. போடு போடு போடு. 4 வெட்டு 40 நிமிஷமாக சண்டை போட வேண்டிய நான் 4 வெட்டில் சண்டை போட்டு அது இன்னும் மாத்திரம் நான் அப்புறம் பார்த்து வச்சுக்கிறேன். பிஃபோர் டேக்கிங் த ஹானர் ஆஃப் பேட்டில் ஹிஸ்ட்ரி ப்ளீஸ் டெல் யூ நேம். உன் பேரை சொல்லு. ஹானர் ஆஃப் பேட்டில் ஹிஸ்ட்ரியை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். இது கான்வர்சேஷன். அதான் எனக்கும் தெரில. பேட்டில் ஆஃப் ஹிஸ்ட்ரினா என்னடா அது அப்படின்னு கேட்க, எஸ் முட்டாளே, சீக்கிரம் அதை உன் பேரை சொல்லி அதை வாங்கிக்க அப்படின்னு திட்டுறான். என் பேர் இது அப்படின்னாரு போட்டு போன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கங்காட்டியும், இந்த என்னோடய லைஃப் அதை கிளைம் பண்ணிக்கோ, பேட்டில் ஹிஸ்ட்ரியை வந்து நீ வாங்கிக்கோ, இது வந்து மினிஸ்ட்ரியில் உனக்கு கிடைக்கிற ரிவார்டு. ஹா. என்னடா ரிவார்டு? ஒன்றும் புரியலையே. அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் புரியலை. அவளும் அதை தான் கேட்குறா. ஏடா நீ பேசுறது ஒன்றும் புரியலடா, என்னடா மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்க, அதை வந்து உரிமைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இப்போ வந்து அந்த உரிமையை நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காவலாளிகளால் நம்மளை வந்து சென்ஸ் பண்ண முடியாதாங்க. சென்ஸ் அதுக்கும் ஒரு சிரிப்பு. ஹான்ட்டு. எனக்கு ஒரு வார்த்தையும் புரியலன்னு சொல்கிறேன். ஆமாம், எனக்கும் ஒன்றும் புரியல. அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹண்டர் நம்ம வந்து டிஃபீட் பண்ணிட்டோம்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு யாராலையுமே நம்ம சென்ஸ் பண்ண முடியாதான் அப்படின்னு நான் சொல்கிறான். சரி, நான் போய் கேம் விளையாட தான் தெரிய மாட்டேங்குது. திருன்னு முடிச்சு விட்டானுங்களே. நெக்ஸ்ட்டு அவ்வளோ முடிச்சு. நீங்கள் என்னமோ மஞ்சள் கலரில் வந்துச்சிங்க. இது என்ன பாரு? ஹண்டர்ஸ் பார். ஓ, சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் இது வந்து ரெட் கலரில் மாறிச்சுன்னா அந்த சென்சிபிலிட்டி எல்லாருக்கும் வந்துடும் திரும்பவும். அப்புறம் ஈஸியாக அவங்களாம் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த உரிமைங்கிறது வந்து நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளை வந்து எனிமியால் சென்ஸ் பண்ண முடியாது. அது வந்து எப்படின்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ரெட் கலரில் மாறுற வரைக்கும் நிறைய கிடச்சிருக்கு. என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் இது கட்டானா. ஓ மை காட், எங்கே நம்ம சண்டை போட்டோம்னா அவனோட கட்டானா நமக்கு வந்துருச்சுங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பெருசு அப்படி ஆத்தி. இது என்ன இந்த பிள்ளையோட பெருசாக இருக்குது? இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் சண்டை போட முடியும். இதை வச்சு சண்டை போட முடியுமா? இது நல்லா குட்டியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த மரத்தைக்கிட்ட ஓடி பார்ப்போம். எங்கே இவ்வளோ பெருசு இருக்குது. இதை விட இவ்வளோட ஹைட்டாக இருக்குதுங்க.
இந்த பச்சை கலர் மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த பச்சை கலர் பழம் தூங்குதில்ல, அதுதான் பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். நமக்கு 4 நாள் தான் கிடச்சிருக்கேன்டா. அந்த மரத்தில் அவ்வளோ பழம் இருந்துச்சுடா. ஆனால் 4 நாள் கொடுக்குறீங்க கஞ்ச பசங்களா. சீக்கிரமாக போகிறோம். ஃபஸ்ட்டு மிஷின் நமக்கு வந்து மீட் த ரைட்டர் இன் க்ரீக் கார்டன். என்ன க்ரீக் மித்தாலஜிலாம் வருது. கார்டனில் வந்து ரைட்டரை மீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே என்னமோ இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். பெட்டி இருக்குது, தங்கம் ஜொலிக்குது, காசு கிடைக்குமா? என்னது சில்வர் புல்லட்டும் துப்பாக்கி மாடே. இது கிங்டம் ஸ்டோரின்னடா சொன்னீங்கன்னாடா துப்பாக்கியில் வச்சுருக்கீங்க. ராஜா காலத்தில் துப்பாக்கி இருந்துச்சா என்ன? இருந்திருக்கும். என்ன இது கேமு தானே, ரியல் லைஃபா? வாங்க பார்ப்போம். அப்புறம் அந்த ரைட்டரை நம்ம பார்க்குறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷினு. ஸோ அந்த மிஷினை முடிக்கிறதுக்கு போகிறோம். நான் அடிஷ்னலாக சொல்கிறேன்ல, இந்த மாதிரி எந்த பெட்டியை பார்த்தாலும் அதை உடச்சி விட்டு போயிடுங்க. அப்பங்காசா எவன் விட்டு சுற்று, நமக்கு என்ன கவலை? எதை பார்த்தாலும் உடச்சி விட்டுருங்க, அதில் ஏதாவது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம். இன்னுமே இந்த டுட்டோரியல் ரவுண்டு முடியலைங்க. இங்கே வந்து இன்னும் அந்த டுட்டோரியல் ரவுண்டு முடியலைன்னா ஒரு நல்ல காரியம் இருக்குது. என்ன எவ்வளோ தான் நம்ம செத்து போனாலும் நம்ம லைஃப் மட்டும் இறங்காது. இது அப்படியே இடிச்சு தள்ளிட்டு போயிடலாமா? ஏதாவது இருக்கும் இதுலேயும். ஆனால் சில சமயங்களில் இன்னும் எம்டியாக இருக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் கடுப்பு போயிடுது பாருங்க. இரா பெரிய பாக்ஸில் இருக்குது. 3 ரூபா சேஞ்ச் ஆகிற 30 ரூபாய். இது உள்ளார போகுது. இங்கே வேணா இருப்பான், பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். யாரும் இல்லையா? இங்கே நிறைய பெட்டி இருக்குதுப்பா. என்னது இது? ஏங்க அது இது தோள்பட்டைகிட்ட இருக்குது, இவனை குனிஞ்சு எடுக்கிறா. அது பாருங்கள் 2 அடி தள்ளி இருக்குது, இவன் இங்கேயே குனிஞ்சு எடுத்தாரா? இது என்ன பக்கா இல்லை? ஏன்னா இது கேம் டிசைன் பண்ணதே இல்லை, அவ்வளோதானே. அது அங்கே இருக்குது. இருங்க 1 செகண்ட். அது அங்கே இருக்குது. ஏதோ கால் கிட்ட குனிஞ்சு எடுக்கிறோம், அது வந்து கிளைம் ஆகிடுது. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட இதில் இறங்கி சிஜிஐயில் ஒர்க்லாம் பண்ணி இருந்திருக்கலாம். இதுலேயே எங்கே குறிச்சு போயிடலாமா? சண்டை போட தேவையில்ல. அங்கே ஒருத்தர் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. டுட்டோரியல் தான் இருந்தாலும் போட்டு விட்டானா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும்ல. இல்லை இங்கேருந்தே குச்சி பின்ன மடியில் ஒன்று போட்டுடலாமான்னு கூட தோணும். ஆனால் முடியாதே. ஒரு வெட்டு வேணாம். இதுதான் மானா பவர்னு நினைக்கிறேங்க. அது அப்படியே ஒரு மாதிரி காசு மாதிரி போய் ஹான்னு வந்துடுதுல. இந்த சேஞ்ச் 35 ரூபாங்க. எல்லாத்துலேயும் 35 ரூபா காசு பிடிச்சிருக்காங்க. அது என்ன கரெக்டாக 35 ரூபான்னு தெரில. பரவாயில்ல பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இருக்குது பெரிய பெட்டினா கன்ஃபார்மாக இருக்கும். அதே 35 ரூபா. ஆனால் ஒன்றுங்க, இது ஆஃப்லைன் கேமு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. வந்துட்டான் இருடா ஓடிடுறேன். மறுபடியும் முதலண்டா. இப்போ என்ன துப்பாக்கி எடுத்து நடுநெத்தியில் நச்சுன்னு அடிக்க சொல்கிறாங்களோ. தோட்டா உன்னே ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒரே தோட்டம் தாண்டா இருக்குது. போட்டாண்டா என்னைவா வெட்டுற வெய். கூடு சூப்பர்ண்ணா. அந்த கீழே இருக்கிற பட்டன் அழுத்தினா மட்டும் நல்லா ஒரு மாதிரி டிசைனாக. ஐயோ அடுத்து ஒரு தொட்டானே. சரியான விட்டுடா. இருடா நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்க்கு வந்துடுறேன். பெரிய கத்தி எடுத்துக்கிட்டேன்டா. இருடா இப்போ உனக்கு வைக்கிறேன். யாரு மேலே கையை வைக்கிறேன். அந்த நருட்டோவில் வர காரா மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு குடுவையை தூக்கிட்டு வந்திருக்கான். உள்ளார சொன்னால் அவன் மாதிரி மணல் போட்டுச்சிருப்பானா? ஓகே, அவனோட கவசம் உடஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே ஈஸியாக அவனை போட்டு அடித்து போட்டுறான். இருங்க ஒரே வெட்டு. டேய் ஒரு வெட்டு வாங்கிக்கடா. ஐயோ அவனை ஒரு பொட்டப்புல பார்க்க மாட்டீங்களாடா. நெஞ்சா குத்துறீங்களாடா. யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஓகே, அவன் வெட்ட கூட மாட்டேங்கிறாங்க, வந்து சொருகுறாங்க. அவ்வளோ பெரிய கத்தி எடுத்து நச்சுன்னு குத்திக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சி இல்லாதவன். ஈக்கு தாங்க உரைச்சில்லைங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்களே சிஜே. வெறும் 88 MP. யாராக இது வந்து இந்த ஃபயர் டீமன் சொல்லுவாங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பின்னாடி வந்து இப்படி தான் குத்துவோம். தவிர அவனை பார்த்துட்டானுங்களேன், அவ்வளோதான். மேஜிக் போட்டு உங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுவானுங்க. அசையவே முடியாது. அப்படி எப்படி நீங்கள் டாச் பண்ணுறது, எஸ்கேப் பண்ணுறது, ஒளிஞ்சி ஓடி தப்பிச்சு ஒன்றும் வேலைக்காகாது. அவன் உங்களை பார்க்காத வரைக்கும் தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா அங்கே கோவிந்தா. அனஸ்டிஷியா. ஓகே, பர்பிள் கலர் அனஸ்டிஷியா. இது அந்த ரைட்டரா? இல்லை, இவன் கொல்லப்பட்ட வச்சுருக்கான். இது வந்து கொல்லன் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்கன்னு நினைக்கிறேன். ரிப்பேர் பண்ணுமா? வா சூப்பர். 3 மன ஸ்டோன் இருக்குது. ஓகே, லெவல் 2 பண்ணியாச்சு. க்ளோஸ். நம்மகிட்ட இன்னொரு கத்தி வச்சுல, அதே அப்கிரேட் பண்ணவே இல்லை. இது கத்தியே லெவல் 1 தானா? சந்தோஷம். அப்போதைக்கு நம்ம புதுசாக எதாவது கத்தி வாங்கினா தான் உண்டாட்டுக்குது. ட்ரேடு, ரிப்பேரு, க்ளோஸு, அப்கிரேடு, நிறைய ஆப்ஷன் கட்டுது.
டபுள் கட்டானா நம்மக்கிட்ட இல்லை. இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டோன் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் இல்லை. என்னடா டிசைனாக கற்றி வச்சுருக்கீங்களா? நம்மக்கிட்ட விற்கிறது ஒன்றும் இல்லை, இங்கேத்த விற்க. சரி வாங்க போவோம், இதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை? சீக்கிரம் நம்ம மேலே போய் ஆகணுமா? போவோம். எங்கள் மேலே இதுவே ஒரு மலை மாதிரிக்கு, மலைக்கு மேலே ஒரு மலை கோயிலா? இது ஏதோ கூட்டம் கூடாது மாதிரி இருக்குது. என்ன ஆளை காணும்? டேய் வாங்கடா, என் கையில் இருக்கிற கத்தியை பார்த்தீங்களா? எவனாக இருந்தாலும் வெட்டுவை, எங்கே இருந்தாலும் வெட்டு. வாங்கடா டேய் வாங்கடா. என்ன கவலியாக இருக்குது. சரி நம்ம போய் எப்படி சுற்றி பார்க்கலாமா? எங்கே பாருங்கள், ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படியே பாருங்களேன், நான் டக்குன்னு மறைஞ்சிருது. பரவாயில்ல, நான் இதில் ஓரளவுக்காவது வருதில்ல, அது வரைக்கும் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பின்னாடி எதாவது இருக்கா பார்க்கலாம், அப்படியே பொறுமையாக போய் பார்க்கலாம். இங்கே என்னமோ இருக்குது. இது என்னது? இரு ஒரு நிமிஷம். இப்போ தாங்க கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கை வச்சு ஒத்துருக்குது. இது அவங்க மொத்தம் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு மேலேயே போய் நின்னா தான் கரெக்டாக எடுக்க மாட்டேங்குது. ஏப்பா எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக போய். இது ஏதோ மீட்டிங் போகிற இடம் மாட்டேங்குதுங்க, இந்த ஷாலின் டெம்பிள் அந்த மாதிரி ஏதோ மீட்டிங் போட்டு பேசுகிற இடம் மாட்டேங்குது. இது என்ன ப்ளூ கலரில் இருக்குது. மரம் மட்டும் கலராக கொடுத்து வச்சுக்கிறானுங்க, ஆனால் ஒரே மரம் தான். இது என்ன கீ எக்ஸ்ட்ராக்ஷனா? அந்த கீ பவர் மானா பவர் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது காட்டுது. இது என்னது? பேரியர் இருக்குது. இல்லைடா, எல்லா மிஷின் முடிச்சுட்டுடா, என்னடா பேரியர் பிடிச்சிருக்கிறீங்க? இப்போ எப்படி நான் மேலே போகிறது? கீ எதாவது வேணுமா? இங்கே என்னமோ இருக்குது. இது ஏதோ கோயிலுங்க, மேலே பாருங்கள் மணிலாம் இருக்குது. கோயில் தான். சுவாமி கும்பிட்றாங்க. ரெஸ்ட்டா? ரெஸ்ட் எடுக்கணும். சாமி முன்னாடி தியானம் பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ண உரிமையை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். நமக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கில்லு தான் தேவைப்படும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம நிறைய பேரை கொல்ல முடியும். முக்கியமாக இப்போதைக்கு நமக்கு தேவையான ஸ்கில் தான். பேரியர் ஓப்பன் ஆயிடுச்சிங்க. இப்போ என்னோடய வேகத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஐயா ஒருத்தன் இருக்கான். வாடா. ஐயோ அங்கே ஒருத்தன் இருந்தால் நான் பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா பின்னாடியே தோற்றிடுவான். இருடா ஓடு. ஐயோ என்னையே போட்டான். எங்கே ஹெல்த்து குறைய மாட்டேங்குதுங்க. ஜஸ்ட்டு நல்லா இருந்துச்சுடா. ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ ஆவிலாம் உள்ளார புந்து இது பவர்லாம் ஏறி பண்ண போயிடுச்சு. அப்படின்னா கன்ஃபார்ம் மேலே இன்னொருத்தன் இருப்பான். நான் இருக்கான் பாருங்கள். ரைட் சைடு ஒன்று இருந்தால் லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஜஸ்ட்டு மிஸ் போடு கொடுத்து அட்டேங்க அச்சு. ஆனால் முடிஞ்சிச்சு. மண்டமலே ஒரு போடு நல்லா இருக்குல்ல. இந்த பக்கம் 6 ஓடுது. இங்கே கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கானுங்க, சிஜி ஒர்க்லான்னு. இந்த பக்கம் 6 ஓடுது, இந்த பக்கமும் ஒரு அருவி இருக்கும். கீழே இருக்குது தான், மேலேருந்து கீழே அருவி ஓடுது. அது எங்கே போகுதுன்னு தான் தெரியல. அது எங்கேயா போகும், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. சைனா சைடுன்னு நினைக்கிறேன். புரியுது கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன். இப்போ தான் சைனா சைடுங்கிறதே கண்டுபிடிக்கிறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரவாயில்ல விடுங்க. இது ஊதா கலர். இது வந்து அனஸ்டீஷியாவோ வழி தெரியாமல் இருக்கிறது போடுவாங்களா, அனஸ்டீஷியா டாக்டர்லாம் போடுவாங்களே, அதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பழமே வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு டோர் வந்துருச்சுங்க. மறுபடியும் இன்னொரு டோர். உள்ளார என்ன இருக்குது? நம்மக்கிட்ட கத்தி இருக்குது, கடப்பாரை இருக்குது, அப்புறம் ஒரு துப்பாக்கி இருக்குது. பெருசாக வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளார போகலாம். உள்ளார பார்த்து எதாவது கீ எதாவது கேட்பானுங்களான்னு தெரில, போய் பார்ப்போம். தேவையில்ல, புஷ் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. இது கொஞ்சம் முக்கியதாக இருக்குது. நாமளே தள்ளி திறக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி உள்ளே போய் பார்ப்போம். வந்துட்டான்டா சைடில். இங்கே யாரும் இல்லை. ஓகே, மறுபடியும் கதை திறக்கணுமா? கீழே இதை அடித்து உடச்சிவிட்டா எவனும் சத்தம் கேட்கலையே. ஏம்மா கொஞ்சம் பொறுமையாக கதெல்லாம் திறந்து உள்ளே போகிறது இல்லையா? இந்த டப்பாவில் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த டப்பாவில் எப்படியும் ஒன்று இருக்காது. அங்கே ஆள் இருக்கான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ், அவன் பார்க்கல. நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாது அவங்களால. மறந்து போயிட்டான் சாரி. இருங்க, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம். அங்கே ஒரு பெட்டி இருக்குது, இந்த பெட்டியில் என்ன இருக்குது? லைஃப் எக்ஸ்டென்ஷன் பில்லு. ஓகே, அவனை போட்டுறான்டா. பெரிய கத்தி எடுத்துட்டு வரேன். பார்த்துட்டான், முடிஞ்சிச்சு. போடு. ஐயோ என்னையை போட்டான். டேய் நான் தாண்டா உனக்குள்ள போடணும். போடு மண்டை வேலையே. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ கீழே இருப்பான் பார்த்தீங்களா ஒருத்தன். அவன் எதுக்கு இருக்கான்னு சத்தியமாக தெரியல. பாருங்க, 2 அடி கூட தூரத்து தள்ளி இருக்க மாட்டேன். ஆனால் என்னையே அவன் பார்க்கல. நீ இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் போட முடியாது. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துருவான். அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அவன் பார்த்துருவான். நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் போடணும். இந்த கேமில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் பொறுமை கடலினும் பெரிது. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்கணும். ஏன்னா அந்த
கார்டன் பண்ணுவாங்களா அந்த வாட்ச்மேன் பசங்க, அவங்களாம் வந்து கரெக்டாக நம்ம பொசிஷனுக்கு வரணும். அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஸ்னைப்பர் மாதிரி. அப்புறமேட்டு பொறுமையாக பின்னாடி போய் மேலே பார்த்தீங்களா ஒரு பொம்மை காட்டுச்சுன்னா அந்த பொம்மை காட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒரே போர் முடிச்சு விட்டுருணும். இப்போ இவனையும் நான் என்ன பண்ணணும்னா இப்படி இருந்து தான் போட்டாகணும், ஏன்னா மேலே போய் போட்டாலும் அவன் பார்த்துருவான். வாடா, இங்கே நின்றுட்டு அவனால் வெட்ட முடியாது. இல்லை நான் வெட்டி ஒரே போடுவேன் அப்படின்னு அந்த மாதிரியே. இவனுங்க கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்கு தான், ஆனால் ஒருவேளை நம்மளை முன்னாடி அவனுங்க பார்த்துட்டானுங்களே நம்மளை போட்டுருவானுங்க, ஏன்னா நான் செத்துருக்கேன். ஓகே, அப்படியே ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்து உள்ளே ஏதாவது கண் பார்க்கலாம். ஏன்னா பெரிய பெட்டியில் நிறைய இருக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, டேய் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய மூடலடா, ஒன்றுமே இல்லையா? ஓ மை காட், இப்படியாவது ஏதாவது ஒன்றே ஒன்று இருக்குது. என்னது? ஓகே, புல்லட் இருக்குது. ஏய் நல்லா இருக்கு, தகுந்தது. ஐ மீன் சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ளூ கலர் பழம். ப்ளூ கலரில் நம்ம ஏற்கனவே ஒரு பழத்தை எடுத்தோம் இல்லை, மறந்து போச்சு. இது ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இன்விசிபிள். ஓகே, நம்ம மாயமாக மறைஞ்சு அப்படியே போக போகிறோம். நம்ம இங்கேயே தான் எவனா இருப்பான், பார்த்துக்கலாம். மானா. அப்புறமேட்டு வந்து ஒரு தோட்டா, கருக்குள்ள தோட்டா. இங்கே யாரும் இல்லை. ஓகே, இங்கே யாருமே இல்லை. ஓப்பன் கிரவுண்டுப்பா. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக ஒரு கோட்டைக்குள்ளே போயிட்டு இங்கேனுமும் இருக்குது. என்னமோ இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே போக முடியுமா? இது வழியாக தான் வெளியே வந்தோம்ல, மறந்துட்டேன். இங்கே பாருங்களேன், சுற்றி பாருங்களேன், அந்த மலை, அந்த ஆறு, அங்கே பாருங்க அருவி கொட்டு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அந்த அருவியில் அப்படியே போய் ஒரு குளியில் போட்டு போவோமா? மேல் கேரக்டராக இருந்தால் ஜாலியாக போய் உட்காந்துக்குவேன் நான். இது வேறு ஃபீமேல் கேரக்டர். இங்கே இருங்க நான் எனக்கு விட்ட ஒரு ட்ரிக் இருக்குங்க. இது அப்படியே வந்து இல்லை ஒரு கவலை எதுக்கு சொல்லிட்டு அது நல்லாயிருக்கும் அந்த ட்ரிக்கு. நான் இன்னொரு வீடியோவில் அது போகிற அந்த ட்ரிக்கு அந்த இடத்துல அப்படியே சறுக்கிட்டே வந்து மாற்றுவேன். இது என்ன வாட்டர் பில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமோ வந்துச்சு, தாக எடுத்து அதை போட்டுக்கலாம் மாட்டேங்குது. அங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ, எங்கே துப்பாக்கி வச்சுருக்கான், எங்கே ரைஃபிளுங்க. நான் ஐயோ பா, இரா போட்டு ரைஃபிளுங்க. டேய் என்னடா அது கிங்டம் கல்ச்சர்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க, அங்கே ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்குது. அவன் கன் ஷாட்லாம் பண்ணிட்டுக்கிறான். எதையாவது இது கண்ணில் மாட்டுதான். இதெல்லாம் எதுக்கு வேலையை வச்சுக்கிட்டு உன்னையெல்லாம் மண்டை மேலே போட்டு கொலை பண்ணா. இரா கத்தி வர தூக்க முடியாது, ஒரே போடு. நீலாம் இருக்காது, போயிடு. அங்கே ஒருத்தவங்க தோஸ்து நான் கொலை பண்ணிட்டேன். எவ்வளோ அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அதுவும் வெறுத்து வேடிக்கை பார்க்குது. இங்கே ஏதாவது இல்லை, எதுவும் இல்லை. இந்த சைடு போகலாமா? இங்கே பாருங்களேன், லேக்லாம் நல்லா இருக்குல்ல. அருகே எப்படியே கொட்டி அங்கே லேக்லாம் சேர்ந்து அங்கே மீன்லாம் இருக்குமா, மீன் பிடிச்சி சாப்பிட்றலாமா? ஆனால் இந்த லேக் எங்கே தான் போகுதுன்னு தெரில. டாய் ஃபோக்கஸ் ஐயாமே. இரு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் மாட்டேங்குது நேராக ஓட்டுறதுக்கு. இது வளைஞ்சு ஓடுறத கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. மறுபடியும் ஒரு படிக்கிட்டா சீக்கிரமாக அந்த ரைட்டரை நான் பார்த்தேன். இருங்க, இது ஒவ்வொன்றா உடச்சிட்டுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதா இப்படி ஒரே ஓட்டமாக ஓடணுங்களே, எல்லாம் உடச்சிக்கிட்டு போயிடலாம். இங்கே நம்ம இருக்குது காமனான ஒரு பெட்டு 35 ரூபா காசு. 35 ரூபாய் தவிர்த்து ஒரு பைசா கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களா கஞ்ச பசங்களா. இப்போ ஏனியில் இறங்கணும். இறங்கலாமா? லெவல் அப்கிரேட் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே, டேப் டு பிகின், கண்டினியூ. ஓகே, அடுத்தது among all these crazy people நான் யாரையாவது கண்டுபிடிக்கணும் தாத்தா பற்றி கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதான் அந்த இடமா இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி எழுத்தெல்லாம் போடுறானுங்க. எங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. யாருங்க அவரு? ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். ரைட்ரு, கிரீக் கார்டன் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு. இவரு தானா? ரைட்ரு, அவ்வளோ மிஷின் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மிஷின் நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.